ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதானவர்கள் தனக்கு தெரிந்தவர்கள்தான் என தெரிவித்துள்ள பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் பணம் தன்னுடையது இல்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். அதனை பார்க்கலாம். ஆமா, சமன் 2ஆம் தேதி ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷன்ல 2ஆம் தேதி விசாரணை கூட்டிருக்காங்க. இல்ல, முழுக்க அது டார்கெட் பண்ணப்பட்டது. இது அரசியல் சூழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கே தெரியும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எத்தனை கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க? எத்தனை கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க? எவ்வளோ? 200 கோடி ரூபாய்க்கு மேல பிடிச்சிருக்காருன்னு சுரேஷே சொல்றாரு. ஆனா 4 கோடி ரூபாய் யாரோ எங்கேயோ அதுக்கு என் பேரை சேர்த்து நீங்களும் பத்திரிகையில காட்டிக்கிட்டே இருக்கீங்க. 200 கோடி ரூபாய் மேல பறிமுதல் பண்ணிருக்காங்க. நிறைய வியாபாரிகள் தொழிலுக்கு வச்சிருந்தத எல்லாமே பிடிச்சிருக்காங்க. அது தேர்தல் கமிஷன், அது வேற. அதுவும் என் பணமும் இல்ல. நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்லிட்டேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. அந்த 3 பேர் இல்ல, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க நிறைய பேர். நான் நிறைய திருப்பி சொல்லியிருக்கேன். அதான் நானே உங்கள்கிட்ட கேட்கேன். 200 கோடி ரூபாய்க்கு மேல பிடிச்சிருக்காங்கன்னு நீங்களே சொல்றீங்க. பட் என்ன 4 கோடி ரூபாய் யாரோ எங்கேயோ பறி கொடுத்ததுக்கு அதுக்கு என்கிட்ட திருப்பி கேட்காங்க. நீங்களே திருப்பி அந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க. இல்ல, அது எனக்கு அதை பத்தி தெரியல. எனக்கு இந்த கேசியம் ஜோசியம்லாம் தெரியல. நான் பத்திரிகை வேண்டிய நான் பெரிய மிகப்படுத்தி நான் பேச வேண்டிய எதுவும் இல்லை. என்னை பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த பணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. இல்ல, அந்த ஹோட்டல்ல கைப்பற்ற அந்த 3 பேர்ல ஒரு நபர் உங்களுடைய பணம் தான் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அப்படி யாரும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்க இருந்தா சொல்லுங்க, அந்த காப்பி இருந்தா கொடுங்க. அதுவும் திட்டமிட்ட சதியா? இல்ல, அந்த ஏதாவது காப்பி இருந்தா கொடுத்தா அதை பார்த்துட்டு நான் சொல்றேன். அவர் அந்த பையனை விசாரிக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு கோர்ட்டு இதெல்லாம் இருக்கு. சார், இப்போ நேர்ல ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்திருக்காங்களா? வாங்கிட்டீங்களா? வாங்க போறீங்களா? சொல்லியிருக்காங்க. நான் நேர்ல ஆஜராவேன். சம்மன் காப்பி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களா? இன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்க. இதுல இடி விசாரிக்கணும்னு சொல்லி கோர்ட்ல அந்த அளவுக்கு டார்கெட் பண்றவங்க யார்? நீங்க யார் சொல்றீங்க? இதுல யார சார் குறை சொல்ல முடியும்? யாரையும் யாராச்சும் பின்புலம் இருக்காங்களா? அப்படி எதுவும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா மறைமுகமா? அது இருவர் மீதும் குற்றம் இல்லை, இறைவன் செய்த குற்றம் மாதிரி இறைவன் தான் கேட்கணும். தொடர்ந்து ஆமா, 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கட்சியிலும் இது வேற மாநிலத்துக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க. அதனால சீக்கிரமா அந்த சம்மனுக்கு உங்கள்கிட்ட பதில் சொன்ன மாதிரி இதே பதில் அவங்ககிட்ட சுரேஷுக்கு வேல்முருகனுக்கு எல்லாம் சொன்ன மாதிரி அவங்கள்ட்டையும் போய் பதில் சொல்லிட்டு, யார் மீதும் அவதூறு வழக்கு தொடரும் எண்ணம் இல்லை என்றும் கைதானவர்கள் நன்கு தெரிந்தவர்கள்தான், ஆனால் பணம் தன்னுடையது அல்ல எனும் நயினார் நாகேந்திரன் பேட்டியின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். 4 பேரையும் மிரட்டி காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்றிருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். விவரங்களை பின்னர் முழுமையாக பார்க்கலாம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.